Hello everyone, hope you're doing well and you're being very very safe. ஸோ இந்த யூனிட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் 8th சப்ஜெக்ட் தான். ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். பர்டிகுலர் வீடியோவில் வந்து லெசன் பிளான், அதாவது லெசன் நம்ம டீச் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியெல்லாம் வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான பிளானிங் வந்து நம்ம முன்னாடியே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் லெசன் ப்ரொசீஜர். ஒரு லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெசனை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எப்படியெல்லாம் அந்த லெசனை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, அதில் வந்து என்னென்னலாம் நீங்கள் வந்து இன்டியூஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு குட்டி பிளானிங் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீக் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க அப்படிங்கிறத சண்டேவே பிளான் பண்ணி வைக்கிற மாதிரி தான். அந்த வீக்கு நீங்கள் என்னென்னலாம் லெசன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத அந்த வீக்குக்கு ப்ரீவியஸாகவே ஒரு ப்ரீவியஸ் டேவே வந்து நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கான ஷெடியூல் போட்டு வச்சுக்கிறதா வந்து நம்ம லெசன் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸில் என்ட்ரு ஆகிறதுலேருந்து அந்த பர்டிகுலர் பீரியட் முடிகிற வரைக்குமே லெசன் பிளானுக்கான, அதாவது அந்த 1 hour ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா அந்த லெசன் பிளான் ஆக்டிவிட்டி. சம் கேஸஸில் நீங்கள் ஆப்சென்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு நியூ டீச்சர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ அதையோடைய, அதாவது இந்த லெசனை வந்து எனக்கு இந்த குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கே தெரியும் இந்த 1 hourல என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ என்னென்ன எடுக்க போகிறீங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க போகிறீங்க, என்ன மாதிரி டெஸ்ட் வைக்க போகிறீங்க, எல்லாமே ஒரு ப்ராப்பர் பிளானிங்காக எழுதி வைக்கிறதா நம்ம வந்து லெசன் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். சில கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி வந்து இந்த டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகிறேன், கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி வந்து என்னோட லெசனோட நான் வந்து இன்கார்பரேட் பண்ண போகிறேன், ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை வந்து நான் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இது வந்து டாபிக் வந்து செப்பரேட் ஆக்டிவிட்டியாக இருக்குமா, இல்லை குரூப் ஆக்டிவிட்டியாக கொடுத்து பண்ணலாமா, அந்த மாதிரி. நாட் எவ்ரி லெசன் இஸ் சேம், லைக் ஒரு லெசன் ஒரு மாதிரி. ஸோ ஒரு லெசனுக்கும் உங்களுடைய பிளான்ஸ் வந்து வேற வேற மாதிரி இருந்தால் தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து 4 phases-ஆ இருக்கு. எக்ஸ்ப்ளோர், லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ், ரெஃப்ளெக்ட், ரீஇன்ஃபோர்ஸ். எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு புது கான்செப்டை வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பாங்க. நமக்கு அது பழைய கான்செப்டா இருக்கலாம், பட் ஸ்டூடெண்ட்டுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவனுக்கு அதை எப்படி புரியும், புதுசா வந்து ஒரு விஷயத்த பார்க்கறான். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏபிசிடி எவ்வளோ நல்லா நமக்கு தெரியும், பட் அது ஒரு கேஜி குழந்தைக்கு சொல்லும்போது அது அவனுக்கு ஃபர்ஸ்ட் அவன் எழுதுறான். என்ன இதை கூட கரெக்டாக எழுத மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஏன்னா நம்ம வெல் வர்ஸ்ட். ஆனால் அந்த குழந்தைக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து புதுசாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவே லெக்சரிங் டைப்பாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவங்கள நோட்ஸ் எடுக்க சொல்லலாம், அவங்கள வந்து நிறைய லிசன் பண்ண சொல்லலாம். அண்ட் எப்பயுமே ஒரு நல்ல டீச்சருக்கு அழகு வந்து அவங்களுடைய ப்ரீவியஸ் நாலேஜோடைய கனெக்ட் பண்ணிக்க சொல்கிற மாதிரி நீங்கள் கிளாஸ் இருக்கிறதா வந்து ஒரு பெஸ்ட் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ். கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்களை வந்து அந்த பர்டிகுலர் பேராகிராஃபை படிக்க சொல்லலாம், இல்லை வந்து எழுதிட்டு வா, இல்லை வந்து நீ அதை ப்ராக்டிஸ் பண்ணு வீட்டில், இன்னைக்கு இந்த சம்ஸ் எல்லாம் இருக்குது வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து குரூப் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம், இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். பட் நீங்கள் பண்ண ஒரு லெசனை முடிச்சதுக்கப்புறம் ஃபாலோ அப் ஆக்டிவிட்டியாக ஒரு குரூப்பாவோ இண்டிவிஜுவலாவோ மாற்றி அவங்களை நீங்கள் வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் கொடுத்து என்கேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ளெக்ட் அப்படிங்கிற ஃபேஸ் சொல்கிறோம். ரெஃப்ளெக்ட் அப்படிங்கிறது அவங்க படித்ததுடைய பிரதிபலிப்பை நீங்கள் செக் பண்ணுறது. அதை வந்து நீங்கள் சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பட் அவங்க வந்து ஒரு லெசனை முடிச்சதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி ரன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெளிவாக புரியணும். ஸோ அது புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் சில கொஸ்டின்ஸ் கேட்கறது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் ஃபேஸ் என்ன, நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ். ரீஇன்ஃபோர்ஸ்ங்கிறது இதில் மட்டும் இல்லைங்க, எந்த கைண்ட் ஆஃப் லேர்னிங் இல்லை டீச்சிங்ல வந்து ரீஇன்ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது திரும்ப ஒரு விஷயத்தை வந்து பதிய வைக்கிறது. இப்போ நீங்கள் வந்து மண்டே வந்து ஒரு லெசனை நடத்தி முடிச்சிட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு வந்து 4 days கழிச்சு மறுபடியும் டியூஸ்டே ஃபர்ஸ்ட் பீரியட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே கான்செப்ட் திருப்பி மண்டே நம்ம பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கலெக்ஷன் திருப்பி அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக நீங்கள் அதை பதிய வைக்கும்போது அவங்களுக்கு வந்து இது லைஃப் டைம் லேர்னிங்காக மாறக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம நடத்தினதையும் அவங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கு, நம்மளுடைய டீச்சிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு ரெண்டுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி வந்து அசஸ்மெண்ட் தான். என்னென்ன அசஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவிஸ் கேட்கலாம், கொஸ்டின்ஸ், ஹேண்ட் ஆன் ஆக்டிவிட்டிஸ் அல்லது கொடுக்கலாம், ரைட்டிங் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், குரூப் ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்கலாம், நிறைய கைண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணிக்க முடியும். அவங்க எப்படி இன்ஃபர்மேஷனை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அட் தி சேம் டைம் கிளாஸில் அவங்க எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு நிறைய ஆஸ்பெக்டிவ்ல நீங்கள் வந்து அவங்களை அசஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெசன் ரெஃப்ளெக்ஷன்.
ஆஸ் அ டீச்சரா உங்களுக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் லெசன் வந்து வில் ஹாவ் இந்த இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட லைஃப்ல இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நீங்க ப்ரீ பிளான் பண்ணும்போது லெசன் பிளானை ஃப்ரேம் பண்ணும்போதே இது வந்து இதோட எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும், இது வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பார்ட் ஆஃப் த லெசன் நீங்க எடுத்துட்டு ரெஸ்ட் ஆஃப் த லெசன் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். இதெல்லாம் நீங்க ப்ரீ பிளான்டா பண்ணி வைக்கல அப்படின்னா, நீங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, இல்லை கரெக்டான டீச்சிங் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ஒரு டிஸ்சர்வீஸ் பண்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறதுல there is no doubt. So when you teaching அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் தான். You are molding the future generation. So in that case you have to be prepared, you have to be like make the students engaged. லெசன் ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை நீங்களே சில கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். அதாவது இந்த லெசன் வந்து நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நீளமாக இருக்கா, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். இல்லை வந்து எந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கொஸ்டின்ஸ் டவுட் இருந்தது அப்படிங்கிறது யோசிக்கலாம். இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதில் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தது நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸில், அவங்க வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களா கிளாஸில், அதே மாதிரி அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து நீங்களே உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுக்கும் போது இங்கே நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், இதை வந்து இப்படி கொஞ்சம் டீச் பண்ணியிருந்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறது தான் வந்து இந்த செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஐ ஷுட் சே தட் இஸ் ரோல் ஆஃப் குவெஸ்டனிங், ஆர்ட் ஆஃப் குவெஸ்டனிங் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டாபிக் இருக்கு. அது வந்து ஒரு லெசன்ல ஒரு சின்ன பாட்டா உங்களுக்கு சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான். கொஸ்டின்ஸ் கேட்கறது நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம், பட் அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும், என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒரு டீச்சிங் இல்லை வந்து ஒரு கிளாஸ், நீங்கள் கிளாஸ் இருக்கிறீங்க, அது எங்கேயா வேணா இருக்கலாம், இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கே போனாலுமே நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். அது உங்களுடைய என்கரேஜ்மெண்ட், அது உங்களுடைய லைஃப்பை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸோடதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும், காம்ப்ளெக்ஸான இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ கொஸ்டினிங் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஸ்டினிங் டெக்னிக்ஸ் வந்து ஒரு டீச்சர் ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கொஸ்டினிங் டீச்சர்ஸ் வந்து ஒரு டீச்சர் டு இன்னொரு டீச்சர் வந்து கண்டிப்பாக வேறுபடும். ஸோ நம்மளோட எபிலிட்டி ஆஃப் திங்கிங், நம்மளுடைய ஐடியாலஜி, நம்மளோட இமேஜினேஷன், ஹவு வெல் வி ரியாக்ட் டு திங்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் முக்கியமாக சில ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் கான்ஷியஸாக பார்க்கணும். தட் இஸ் அட்டென்ஷன். சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணும். இந்த லெசன் முடிச்சுனே மேம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நான் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் கொஸ்டினே கேட்கல அப்படிங்கிறப்ப அவன் என்ன நினைப்பானா, மேம் அப்படியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவனோட தாட் இருக்கும். ஸோ வென் யூ ஆஸ்க் கொஸ்டின், அவன் வந்து கொஸ்டின் கேட்பான், அதுக்காக நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காவது அவன் ரெடியாக இருப்பான். ஸோ யூ ஹாவ் டு ஆஸ்க் ஹிம் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அவங்களுக்கு ஆன்சர் கேட்கறதுல அர்த்தமே இல்லை, ஏன்னா ஆன்சர் தெரிஞ்சவன் தான் ரைஸ் பண்ணுவான். ஸோ அட் டைம்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறவனை, சம்டைம்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதவனை, இந்த மாதிரி மாற்றி கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், மேம் யாரை வேணா கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளியர் அண்ட் வெல் ஹியர்ட் வாய்ஸ் இருக்கணும். போல்டா உங்களோட வாய்ஸ் வந்து ஷுட் பி டாமினேட்டிங். அட் தி சேம் டைம் எல்லாத்துக்கும் ஆடிபிளாக இருக்கணும் உங்களோட வாய்ஸ். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் கம்யூனிகேஷன் வந்து உங்களோட வாய்ஸ் தான். எஸ்பெஷலி டீச்சர்ஸ்க்கு. இப்போ எனக்கு கூட ஒரு பேட் டீச்சர் நான் சொல்லலாம், பிகாஸ் என்னோட த்ரோட் வந்து இட் இஸ் கான். I'm not okay with my voice. So that is because my continuous classes, ரெகுலராக கிளாஸஸ் இருக்கு, நம்ம வந்து கண்டினியூஸாக பேசிட்டே இருக்கோம், நிறைய வந்து நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டே இருக்கோம். அப்படிங்கிறப்போ த்ரோட் வந்து ஆப்வியஸாக இந்த மாதிரி மாறும். ஐ எம் டூயிங் a lot of things, பட் இன்னுமே கோல்டு இல்லை, மை த்ரோட் இஸ் நாட் கம்மிங் பேக் டு தி நார்மல் ஸ்டேட். அது வந்து பிகாஸ் ஆஃப் த கிளாஸஸ், கண்டினியூஸ் கிளாஸஸ் ஐ ஹாவ். ஸோ உங்களோட வாய்ஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பேசும்போது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாஸ், கண்டினியூஸாக ஒரு பிரேக்கே விடாமல் நான் கண்டினியூஸாக 1 hour பேசிட்டே இருக்கேன் அப்படின்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். 10% கூட உங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கவே ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவைப்படுற இடத்துல ஒரு ஸ்டாப், ஒரு பாஸ், அதுக்கப்புறம் ஒரு ஷிஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக இந்த மாதிரி பேசும்போது அது வந்து லைக் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது, இன்ட்ரெஸ்டே போயிடும், என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ வென் யூர் ஸ்பீக்கிங் மேக் ஷியோர் எங்கெங்க அந்த 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 கேப் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் கண்டினியூஸாக பேசுறதுல 1 மணி நேரம் பேசுறதுல இருக்கிற எஃபெக்டை விட நீங்கள் 20 minutes பேசினாலும் இடையில ஒரு 5 minutes கேப் விட்டு பேசினீங்கன்னா தட் வில் பி லைக் ரொம்ப எஃபெக்டிவாக அவங்களுக்கு வந்து மனசில் நிற்கும். நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்.
உங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லாஜிக்கல் ஆர்டரில் இல்லை ப்ராப்பரான ஒரு சீக்வன்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. பிகாஸ் வந்து நீங்கள் நடத்துகிற லெசன் ஒன்றாவும் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்க டாபிக் ஒன்றாவும் இருக்கும்போது நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து அந்த டாப்பிக்கோட ரெலவெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் மதிப்பு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ரொம்ப தான் வந்து இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பார்த்தோம். கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஆன்சர் பண்ணிடுவான் மேம் அப்படின்னு. பட் வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த இடத்துல ஸ்பேஸே கிடைக்காது. நமக்கும் என்ன இருக்கும், ஆன்சர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சே அவன் கவனிக்கிறான்ப்பா, எனக்கு நிறைய சொல்லித்தரலாம்ப்பா அப்படின்னு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி இவங்கள வேற எந்த கேட்டகரியை பார்த்தீங்கன்னா பதிலே சொல்லாமல் அப்படியே இருப்பானுங்க. யோ என்னடா இப்படி இருக்கானுங்க, யாருக்கு தான் கிளாஸ் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் ஜென்ரலி ப்ளீஸ் டோன்ட் டூ இட். பிகாஸ் அந்த ஏஜுக்கு அந்த அவங்களுடைய எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வீக் ஸ்டூடெண்ட்ஸு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரீச் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுல வந்து லெவல்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம டீல் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இது வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் திங் எவ்ரி டீச்சர் மஸ்ட் நோ. ஒருத்தவங்களும் நீங்கள் டீச்சர் ஆகுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு அடுத்த செகண்டே நீங்கள் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஈவன் ஐ டுக் கிளாஸ் வித் சைக்காலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு நான் எடுக்கும்போது தே டோல் மீ தட் மேம் எங்களுக்கும் இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இருக்குது, ஃபஸ்ட் இயர்லேயே இருக்குது மேம். நாங்கள் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பற்றி நிறைய படிப்போம், பாவ்லவ்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நிறைய படிப்போம் அப்படின்னு. பிஎட் படிக்கிறவங்களுக்கும் இந்த ப்ளூம் அண்ட் பாவ்லவ் கிராஸ் பண்ணாமல் வந்தே இருக்க மாட்டாங்க. யூ ஆர் வெரி லக்கி பிகாஸ் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வந்து 6 லெவல்ஸ் ஆஃப் கொஸ்டினிங் இருக்கும். இது வந்து ஒரு பிரமிட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ், அதாவது அந்த பேஸ் லெவல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நாலேஜ். நீங்கள் வந்து ஒரு நாலேஜை குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, வெரி குட், வெல் அண்ட் குட். ஸோ நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, அவங்களும் நாலேஜை கற்றுக்குறாங்க. பட் அது அவங்களுக்கு என்ன அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். நீங்கள் சொல்கிறத அவங்க புரிய ஆரம்பிக்கணும். அந்த விஷயம் வந்து நிறையா அவங்க வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன். நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, புரிஞ்சிச்சு, அதை எங்கெல்லாம் அவன் அப்ளை பண்ண முடியும் டெய்லி லைஃப்பில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சாம்பார் கற்றுக்கிட்டேன், அது எனக்கு புரிஞ்சுது, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு புரிஞ்சிடுச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு. பட் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் சாம்பாரே ட்ரை பண்ணல அப்படின்னா அது வேஸ்ட்டு. அதே தான் லேர்னிங்கும். இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான நாலேஜ் வந்து எனக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்தது அனலைஸ் பண்ணணும். அதாவது இப்போ நான் சாம்பார் வச்சுட்டேன், அந்த சாம்பார் நல்ல சாம்பாரா கெட்ட சாம்பாரான்னு எனக்கு தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், 4 நல்ல சாம்பாரும் 4 கெட்ட சாம்பாரும் நான் பார்த்தாதான் இது நல்ல சாம்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு லேர்னிங் அவுட்கம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஷுட் அனலைஸ், இது வந்து கரெக்ட் தானா, இது தப்பு தானா, இது இப்படி தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சிந்தசிஸை நம்ம வந்து கிரியேட்னு கூட சொல்லலாம். அதாவது தே ஷுட் கிரியேட் சம்திங் ஆன் தேர் ஓன். எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ நான் உங்ககிட்ட சாம்பார் கற்றுக்கிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ணணும், நானே வேற ஏதாவது சாம்பாரில் வந்து புதுமைகள் வந்து செய்ய ஆரம்பிக்கணும். நீங்கள் சொல்லி கொடுத்தது மட்டுமே வச்சுட்டு இருக்காம, ஓ சாம்பார் இது இப்படி பண்ண இப்படி ஆகுமா அப்படின்னு நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி புதுசாக நான் ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். ஃபைனல் ஸ்டேஜஸ் எவல்யூஷன். ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து கடைசி லெவல் வரைக்கும் என்னோட ப்ராக்ரெஸ்ஸை நானே எவல்யூட் பண்ணணும். நான் வந்து கரெக்டான ஃபேஸில் தான் இருக்கேனா, கரெக்டாக தான் இதை வந்து நான் முடிச்சிருக்கேனா அப்படிங்கிறது என்ன நானே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தென் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த கேட்டகரிஸ் ஆஃப் கொஸ்டினிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆர்ட் ஆஃப் கொஸ்டினிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். பட் யுவர் டேம் லக்கி, ஒரு சில கொஸ்டின்ஸ் டைப் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் காமனாக கேட்குறதுங்க. சாப்பிட்டியா, தூங்குனியா, எந்திரிச்சியா, சூரியனை பார்த்தியா, எத்தனை மணிக்கு எந்திரிச்ச, இந்த மாதிரி ரிலேட்டிவ் சப்ஜெக்ட் இல்லை சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸில் ஜென்ரலாக நீங்கள் ரேண்டமாக கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து காமன் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொஸ்டின்ஸ்குள்ளே வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அன்கவர்ட் கொஸ்டின்ஸ். இதில் வந்து ஈஸி கொஸ்டின்ஸாகவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் இது வந்து போரும் அடிச்சிடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மேம் இதாண்டா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் இது வந்து அவங்களுடைய செல்ஃப் கிரியேட்டிவிட்டியை கொஞ்சம் ஆன்சர் பண்ணுற எபிலிட்டியை வந்து கொஞ்சம் தூண்டுற விதமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் கிளாஸுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் நம்ம ஜென்ரலாக என்ன எதிர்பார்ப்போம்னா,
எஸ் இல்லை நோ தான். நம்மளோட மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை நீங்கள் பாருங்களேன். டு யூ ஹாவ் புக்? டு யூ கம் டு ஸ்கூல் எவ்ரி டே? டிட் யூ ட்ரிங்க் வாட்டர்? அவனோட பதில் எஸ் இல்லை நோவாக தான் இருக்கணும். கேன் யூ க்ளோஸ் த டோர்? அவன் க்ளோஸ் பண்ணணும், இல்லை சும்மா உட்காரணும். இதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். எஸ் ஆர் நோவை தவிர ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது, அதாவது பதிலே இருக்காது அந்த கொஸ்டின்ஸ்க்கு, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னா அதுக்கு புக்கில் ஆன்சர் இருக்காது. பட் அவன் என்ன நினைக்கிறாங்கிறது மட்டும்தான் அவன் நம்மக்கிட்ட சொல்லி ஆகணும். பிகாஸ் ஹி ஹேஸ் நோ அதர் ஆப்ஷன். ஸோ வென் யூ ஆஸ்க் ஹிம் சம் கொஸ்டின்ஸ், மேக் ஷுர் தட் இட் இஸ் ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் இஸ் டைவர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். டைவர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனோட சப்ஜெக்ட்ல மாஸ்டர் பண்றதுக்கு, ஒரு ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை வரதுக்கு இந்த டைவர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய திங்கிங் எபிலிட்டியை ரொம்ப ட்ரிகர் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்த டைவர்ஜென்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நீங்கள் அவனை நிறைய யோசிக்க வைக்கணும். ஜென்ரலாக ஆன்சர் பண்ணிடுற மாதிரி நம்ம மேக்ஸிமம் என்ன எதிர்பார்ப்போம்னா, ஒன்று புக்கில் இருக்கிற ஆன்சர் எதிர்பார்ப்போம், இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்குற ஆன்சர் அவங்ககிட்ட எதிர்பார்ப்போம். என்ன இவன் எந்த பதில் சொல்லிட்டான் அப்படின்னு நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம். பட் டைவர்ஜென்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஹில் கிவ் யூ லாட்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ். நீங்கள் ஒரு கொஸ்டின் கொடுப்பீங்க, அவன் புக்கில் இருக்கிற ஆன்சர் சொல்லுவான், இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஆன்சர் சொல்லுவான், நீங்கள் நினைப்பீங்க. பட் அவன் உங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்லி உங்களையவே சர்ப்ரைஸ் பண்ணிடுவான். ஸோ த பாயிண்ட் இஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி டைம் மேக்ஸ் அஸ் சர்ப்ரைஸ்ட் வென் யூ கிவ் தெம் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ மேக் தெம் திங்க், மேக் தெம் அனலைஸ், நிறைய யோசிக்குவீங்க. அண்ட் இப்போ இந்த ஹாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி லாட்ஸ் அப்படிங்கிறது லோவர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின், ஹாட்ஸ் அப்படிங்கிறது ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ். மேக்ஸிமம் ஆஃப் த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ், ஐ ஆம் அ பார்ட் ஆஃப் சிபிஎஸ்சி, ஐ மீன் சென்ட்ரல் போர்டில் ஐம் ஒர்க்கிங். ஸோ சென்ட்ரல் போர்டில் நாங்கள் மெயினாக பார்க்குற விஷயம் வந்து இந்த ஹாட்ஸ். சிபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போதே நாங்கள் ஹாட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நாங்கள் வந்து ஹாட்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஹாட்ஸ் அப்படிங்கிறது ஹையர் ஆர்டர் திங்கிங் எபிலிட்டி. நம்மளுடைய சப்ஜெக்டை நம்ம நடத்துகிறோம், நிறைய புது விஷயங்கள் சொல்லித்தரோம், நிறைய எக்ஸ்பெரிமெண்டலான விஷயங்களை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் கிட்ட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே விஷயம், நாங்கள் கொடுக்குற கான்டென்ட்லேருந்து ஹீ ஷுட் திங்க் சம்திங் ஆன் ஹிஸ் ஓன் அண்ட் ஹீ ஷுட் கம் அப் வித் ஹிஸ் ஓன் ஐடியா. அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு அப்ஜெக்டிவாக நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த ஹாட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ்லேருந்து இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் தேல் இம்ப்ரூவ் தேர் நாலேஜ் அ லாட். ஸோ ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. சப்ஜெக்டை தாண்டி ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ங்கிறத அவுட் ஆஃப் தி புக் கொஸ்டின்ஸை நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் கிளாஸில் நீங்கள் எடுக்கும்போது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா மேனேஜ்மெண்ட்டும் நம்மளுடைய திறமைகளுக்கும் நம்மளுடைய டேலண்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எனக்கும் ஐ ஹவ் ஃபேஸ்ட் லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் இன் மை லைஃப் வேர் ஐ டிடன்ட் கெட் a ப்ராப்பர் ஸ்கூல். நான் இனிஷியலாக ஒர்க் பண்ண ஸ்கூலில் there was only a scope for the ரிசல்ட்டுக்கும் மணிக்கும் மட்டும்தான் அங்கே ஸ்கோப் இருந்தது. என்னோட டேலண்ட்டுக்கும் இண்டிவிஜுவாலிட்டிக்கும் நான் பண்ண நினச்ச விஷயங்களுக்கும் அங்கே வந்து ஒரு ஸ்கோப்பே இல்லை. ஐ டுக் அ பிக் ஸ்டாண்ட். ஐ கேம் அவுட் ஆஃப் தி ஸ்கூல். எனக்கான வேலையை நான் தேடினேன், எனக்கான ஒரு ஸ்பேஸை நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ தட் நான் நினச்சது என்னால் பண்ண முடிஞ்சது. லைக் டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸை, டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவிட்டிஸ் என்னால் கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லோரும் வெளியே வரணும் அப்படிங்கிறது என்னோட ஐடியாலஜி கிடையாது. உங்களுடைய கிளாஸ், உங்களுடைய 45 minutes, உங்களுடைய அந்த 8 hours 6 hours நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்க, 1 hour ஃப்ரீயாக இருக்கும். அந்த 5 hours உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் தான் அதில் மாஸ்டர். அதில் யாரும் வந்து இன்டரப்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ பி a better teacher, be an unique personality.